ஹாய் காய்ஸ், இப்போ நான் லேஸ் அவலில் லெமன் உப்புமா தாளிக்க போகிறேன் காய்ஸ். லெமன் ரைஸ் மாதிரி லெமன் உப்புமா தாளிக்க போகிறேன் இந்த லேஸான அவலில். இப்போ வெங்காயம், எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பெல்லாம் போட்டு பொரிஞ்சாச்சு காய்ஸ். வெங்காயம் போட்டுட்டேன். அடுத்தது பச்சை மிளகா போடுறோம். பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு காய்ஸ். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள். இது நல்லா ஃப்ரை ஆகணும் காய்ஸ். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத பிள்ளைகள் அவங்களோட சாப்பிடுவாங்க. இதில் நீங்கள் முந்திரியும் சேர்த்திக்கலாம், நடக்கடலையும் சேர்த்திக்கலாம். சேர்த்து இப்படி செய்யும்போது காய்ஸ் சூப்பராக இருக்கும் காய்ஸ். இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு காய்ஸ். இப்போ நான் அவல் நமக்கு தேவையான அவல் போட்டுக்கலாம் காய்ஸ். ஏன்னா இது லேசான அவலும் போது உங்களுக்கு அதுலேயே அப்படியே ஃப்ரை ஆயிரும். அடுத்தது காய்ஸ் அரை லெமன் புளிகிறேன். காய்ஸ் இது அது அவல் தாளிச்சாச்சு காய்ஸ். அவல் லெமன் அவல் தாளிப்பு உப்புமா காய்ஸ். அவல் உப்புமா. லெமன் அவல் உப்புமா காய்ஸ். இந்த டிஷ் நேம் இப்படி செஞ்சு கொடுங்க. லெமனெல்லாம் புளிஞ்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க பெரியமாக சாப்பிடுவாங்க. லெமன் ரைஸ் தாளிக்கிற மாதிரியே இதை காய்ஸ். இதில் நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். முந்திரி, கடலை, இது நடக்கடலை அதெல்லாம் போட்டுக்கலாம்.